இந்த இளநீர் பாயாசம் செய்யும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. குழந்தைங்களுக்கு வந்து இளநீ ரொம்ப நல்லது. இளநீ வந்து கண்டிப்பாக கொடுத்தோம் அப்படின்னா அதுங்களுக்கு அந்த சூடெல்லாம் தணிக்கும். ரொம்ப நல்ல விஷயம் பிள்ளைங்களுக்கு இளநீ கொடுக்குறது. பட் ஆனால் சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும் அப்படின்னு நமக்கு தோணலாம். அது எப்போ நல்லதுன்னா, அந்த குருத்துலேருந்து வெளியே எடுத்து கிளாஸில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்புறமா கொடுக்கலாம். அந்த குருத்தோடு கொடுக்கும்போது கூலிங் அதிகமாக இருக்கும். ஸோ ஜயானுக்கு நான் எப்போவுமே இளநீ கொடுப்பேன். அதை பார்சல் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு கிளாஸில் ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சு அதுக்கப்புறமா கொடுப்பேன். பட் ஜயானுக்கு இளநினால் கொடுத்தனால சளி பிடிச்சது இன்ன வரைக்கும் இல்லை. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான் இஃப்தாருக்காக இளநீ பாயாசம் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ அதுக்காக இந்த அப்டேட் வந்து உங்கள்கிட்ட கொடுக்கணுன்னு சொல்கிறேன். இதோட ரெசிபி வேணும் அப்படின்னா லிங்க்கில் வந்து ரெசிபின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதோட ரெசிபியை கண்டிப்பாக போடுறேன். இளநீர் பாயாசம் இது ஜயானுக்காக கூலிங்லாம் போகிறதுக்காக லைட்டாக கோகோனட் போட்டு எடுத்து வச்சுருக்குது.